Hello friends, welcome to Prithy's smomcooking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாளிப்பு இல்லாத மிக சுவையான ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். இப்போ நம்ம எப்படி ரசம் செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கோலி குண்டு சைஸ் புளி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளி, இந்த ஹெட் போர்ஷனை நம்ம நீக்கிடலாம். இதை நம்ம நாளாக அரைஞ்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்படி நாளாக அரைஞ்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு கரைக்கும் போது ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். நான் இதே பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து 10 நிமிஷத்து போல் ஊற வச்சுக்கலாம். அது ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கோங்க. தோலோடவே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும், தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இப்போ அதுக்குள்ளே அது ஊறிட்டுருக்கும். இப்போ நம்ம நல்லா இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையாலே நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு நம்ம இப்போ இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக தண்ணி வச்சு எவ்வளோ நம்மளுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து நுரை கட்டிட்டு வருது, கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அதோட அருமை அது உள்ளேயே இருக்கும். அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க